அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 28/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 to 10:30 மணி வரை. யமகண்டம் 6 to 7:30 மணி வரை. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. குறிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க. அதில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை. இந்த கடனில் போய் மாட்டிக்கிட்டவங்களுக்கு எப்படி கடன் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிற வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. இருக்க அந்த கடன் அதிகமாயிட்டே இருக்குது, என்னால் அதை அடைக்கவே முடியல அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நேரங்காலம் சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கலாம். அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அது ஒரு ஜோதிடருடைய எண். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பலன்கள் சொல்லுவாங்க. நிச்சயமாக அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக இன்று பயனுள்ள பலன்கள் உங்களுக்கு சாத்தியப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். உங்களுடைய செயல்திறன் அசர வைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்ப பிரச்சனைகளை கலந்து ஆலோசித்து சுமூகமாக தீர்வு காண்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பான இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு வர வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறை எண்ணம் மற்றும் மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அவநம்பிக்கையும் அமைதியும் காணப்படும். உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நம்பிக்கையோடு செயல்பட்டால் இன்று அதிகமாக சாதிக்கலாம். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படும். பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். சக பணியாளரிடத்தில் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். துணையுடன் சகஜமாக நடந்து கொண்டு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி ஏமாற்றத்தை கொடுக்கலாம். செலவுகள் அதிகமாக காணப்படும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியமின்மை காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள். இது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். எனவே தைரியத்தோடு செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களை காணப்படலாம். இன்று உங்களுடைய செயல்களை முடிப்பதில் கடினமாக உணர்வீர்கள். இந்த சில பணிகள் நிலுவையில் நிற்கலாம். இன்றைய நாள் சவால்களை சந்திக்க சமநிலை போக்கு தேவைப்படுகிறது. பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நீங்கள் வருத்தமான மனநிலையில் இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். இதனால் முரண்பாடு எழும். இருவரும் பரஸ்பரமாக பேசிக்கொள்வதன் மூலமாக தீர்வு காணலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டுமே இணைந்து காணப்படும். சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயாருக்கு சிறிய உடல்நலக் கோளாறு காணப்படலாம். அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையலாம். உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களுடைய செயல்களை எளிதாக முடிப்பீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பணிகளை சிறந்த தரத்தோடு முடித்து கொடுப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும். வங்கி இருப்பு உயரும். நீங்கள் இன்று புதிய முதலீடுகளை செய்யலாம். இது லாபகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக
முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் துடிப்பான நாளாக உங்களுக்கு அமையாது. இன்று பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக நல்லது. பணியிடத்தை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதலான பொறுப்புகள் காணப்படலாம். இன்று அதிகமான கவனம் மற்றும் சிறப்பான திட்டமிடல் உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். இது நிலையான உறவிற்கு நல்லது அல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவில் காணப்படாது. கணிசமான தொகையை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இன்று குறைவாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. சற்றே கடினமாகத்தான் இருக்கும். முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு கடினமாக உழைக்க வேண்டியது மிக நல்லது. இன்று அதிர்ஷ்டம் காணப்படும் நாளாக அமையாது. பணியை பொறுத்தவரை சக பணியாளருடைய வளர்ச்சி காரணமாக நீங்கள் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்வீர்கள். அவர்களுடைய பணியில் இன்று முன்னிலையில் இருப்பார்கள். உங்களுக்கு இது கவலையை உண்டாக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் பேசும்போது வன்மையாக நடந்து கொள்வீர்கள். பதட்டப்படாமல் இருப்பது மிகவும் நல்லுறவை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்ற இறக்கம் காணப்படாது. பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உயர் இரத்த அழுத்த வாய்ப்பு உள்ளதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சகஜமாகவும் நகைச்சுவை போக்கும் மேற்கொண்டால் நன்மை ஏற்படலாம். பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிட்டால் பணிகளை சிறப்பாக ஆற்ற முடியும். இதன் மூலமாக வெற்றி காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு கவனமற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்புள்ளது. இது உறவின் மகிழ்ச்சியை கெடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சாதகமான நாளாக அமைகிறது. குறைந்த முயற்சியில் அதிகமாக வெற்றி பெறுவீர்கள். இன்று நம்பிக்கை உணர்வோடு இருப்பீர்கள். இதனால் நன்மை ஏற்படும். பணியை பொறுத்தவரை முக்கியமான சந்திப்புகளில் கலந்து கொள்வதில் மும்முரமாக இருப்பீர்கள். கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொல்வீர்கள். இது சக பணியாளர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இது அவரை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பொதுவாக இருவரிடத்திலும் மகிழ்ச்சி காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஸ்திரமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகள் இன்று லாபகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணிகளை ஒழுங்காக உற்சாகத்தோடு செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களது உறவின் மதிப்பை உணர முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு நிதி காணப்படலாம். பண தேவைகள் இன்று பூர்த்தியடைய உதவும். நீங்கள் அதிக அளவில் பணத்தை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன் தர சாதகமான நாளாக அமையாது. நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது மிகவும் அவசியம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிக நல்லது. பணியை பொறுத்தவரை பரபரப்பான பணி சூழல் காணப்படலாம். ஓய்வெடுக்க நேரம் இன்று காணாது. திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக நீங்கள் துணையோடு நல்லுறவு பராமரிக்க தவறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கியில் கணிசமான தொகையை பராமரிக்க இயலாது. செலவுகள் காரணமாக கையிருப்பு பணம் கரையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியின்றி காணப்படுவீர்கள். இதனால் பதற்றம் ஏற்படலாம். இதனால் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய வகையில் அமையலாம். எனவே பதற்றத்தை தவிர்க்க வேண்டியது மிக நல்லது.
கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையாது. அதாவது இன்று சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையலாம். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையின்றி காணப்படுவீர்கள். தைரியத்தை இழக்கக்கூடிய வகையில் கடினமான சூழ்நிலையை காணப்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிக நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் திட்டமிட்டு மிகுந்த கவனத்தோடு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை அற்ப விஷயங்களை கூட பெரிதாக்குவீர்கள். இது உங்களுடைய உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையலாம். நீங்கள் உங்களது துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம். இன்று உங்களது ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக காணப்படுகிறது. முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் மிகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகவும் நன்மையான நாளாக அமைகிறது. தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை காரணமாக நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட இது உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும். இதனால் உங்களிடம் திருப்தி காணப்படும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் நம்பிக்கை உணர்வு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.